எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில புதிய வார்த்தைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர். அக்கௌண்ட்ஸ் என்னவோ நம்மளுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்துக்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். அதே சமயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு மேலே போகும்போது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டணும் அப்படின்றது ஒரு கவர்மெண்ட்டினுடைய ஒரு ரூல் இருக்குது. அப்போது ஒரு தனி மனிதனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கோயின்சைட் ஆகிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறது எதுக்காக அப்படின்னா, ஒரு வருஷத்தில் எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்சிங்களோ அதில் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டினுடைய ஒரு கொள்கை. அந்த பீரியடை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. அது எப்போயிலேருந்து எது வரைக்கும் ஆகுதுன்னா, ஒரு வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த வருஷத்தினுடைய மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர் நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும்போதே ஃபினான்ஷியல் இயர் வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். சார், நான் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எனக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு கைட்லைன் கிடைக்கும். அதுக்கு தான் மெயினாக நம்ம க்ரியேட் பண்ணுறது. அதில் 2 ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட். ஒன்று என்ன அப்படின்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்னுடைய வருமானத்துக்கு மேலே செலவு பண்ணுறேன்னா இல்லை வருமானத்துக்குள்ளர செலவு பண்ணுறேன்னா அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடுக்குறது எது அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமில் திடீர்னு நான் யோசிக்கிறேன், நான் இவ்வளோ நாளாக சம்பாதிச்சேனே, நான் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு நான் தெரியணும் அப்படின்னா அதை பார்க்க வேண்டிய இடம் என்னென்னா பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட்டில் 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒன்று என்ன அப்படின்னா அசட் அப்படின்னா சொத்து, லையபிலிட்டி அப்படின்னா பொறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதுன்னு வச்சுக்கலாம். அப்போது எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மக்கிட்டேருந்து வந்த பணம் வெவ்வேறையாக மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்று செலவாக மாறுது, இல்லை ஒரு சொத்தாக மாறுது, இல்லை நான் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்கேன், அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அது லையபிலிட்டியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தீங்கனாலும் இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன தான் நம்மக்கிட்ட சொத்து இருக்குதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். சரி, இந்த 2ஐயும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்து பண்ண போகிறோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம என்னென்ன லெஜர் நேம் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு நேம்லேயும் நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லைங்களா, அந்த ரெக்கார்ட் பண்ணுறதுனுடைய ஒரு க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ ஒரு முறை ஒரு செலவு பண்ணுவோம், ஒரு முறை அது வரவு வரும். அப்போ இது எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வளவு பணம் ஒவ்வொரு லெட்ஜர் நேம்லேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். அப்போது இது 2 தான் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனால் இது 2 ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதே ஒரு கம்பெனியாக இருந்தால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். ஏன்னா கம்பெனிக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா, நம்ம கம்பெனி இந்த வருஷம் ப்ராஃபிட்டில் போச்சா இல்லை லாஸில் போச்சா அப்படிங்கிறது தெரியணும். அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா, கரண்ட் இயரில் ப்ராஃபிட்டாக லாஸான்னு தெரியும். இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எகைன் அதே மாதிரி தான். இந்த வருஷம் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அது என்னாகும், யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேரில் அமௌண்ட்டு அதிகமாகிடும் அடுத்த வருஷம். அப்போது 10 வருஷம் இந்த மாதிரி ப்ராஃபிட்லேயே போகும்போது என்னாகும், நான் ஆரம்பத்தில் 1 லட்ச ரூபா போட்டு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், ஒவ்வொரு வருஷமும் நான் 1 லட்ச ரூபா நான் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னா அப்போ 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேமில் என்ன இருக்கும், 11 லட்ச ரூபா எனக்கு இருக்கும். அதுதான் என்னுடைய அசட். அப்போது இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது கம்பெனிக்கும் அதே மாதிரி தான். ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த கம்பெனி
உண்மையாலுமே அந்த கம்பெனியினுடைய சொத்தா இல்லை நம்ம பொறுப்பாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு பார்த்துக்குறோம். இது ரெண்டுக்கும் எகெயின் இன்புட் என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். சரி, இந்த மூணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ சும்மா ஒரு வியூ பார்க்கலாம். ஓகே, ஒரு ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில், இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியடில், இப்போ பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 45,000 இருக்குது, எஸ்பிஐ ஓடி அக்கௌண்ட்டில் 75,000 நான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது, என்னுடைய கையில் கேஷ் 68,000 இருக்குது, இந்த மாதிரி சீட்டுக்கு 86,000 நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் எவ்வளவு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டோட்டல் வந்து இங்கே இருக்கும். அதுதான் ட்ரையல் பேலன்ஸ். இதில் முக்கியமாக என்னென்னா நம்ம டபுள் என்ட்ரியாக போட்டுக்கிட்டே வர்றதுனால ஒரு கிரெடிட் ஒரு டெபிட் பண்ணாமல் நம்ம என்ட்ரியே போடுறதில்ல. அதனால் இதனுடைய டோட்டல் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது தான் ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி ட்ரையல் பேலன்ஸ் வருதுங்க. இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்திருக்கும். நான் வந்து ஒரு லெட்ஜர் நேமை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நான் பாட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் எப்படி வந்து எனக்கு வந்து நான் இன்கம்குள்ளார எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன்னா எக்ஸ்பென்ஸுக்குள்ளார இன்கம் பண்ணுறேன்னா பேலன்ஸ் ஷீட்டு என்னுடைய அசட்டு எவ்வளோ இருக்குது, சொத்து மதிப்பாக எவ்வளோ இருக்குது, இல்லை நான் கொடுக்க வேண்டியதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு எப்படி பிரித்து பார்க்குறோம், எப்படி தனியாக ரிப்போர்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்ஜர் நேமை க்ரியேட் பண்ணும்போதும் அதை ஒரு குரூப்பிங் பண்ணுறோம், அதுக்கு ஒரு குரூப் நேம் அலோகேட் பண்ணுறோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் ரெண்டாக ட்ரையல் பேலன்ஸினுடைய ரிப்போர்ட்டை ரெண்டாக பிரித்து எடுக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன தெரியும், இந்த வருஷம் நான் கரெக்டாக இன்கம்குள்ளார தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கேனா இல்லை என் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்திருக்கான்னு தெரியணும்னா அப்போது அதுக்குண்டான டீட்டெயிலை மட்டும் தனியாக எடுக்கணும். அதே சமயத்தில் என்னுடைய சொத்து எவ்வளோ லையபிலிட்டி எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்னா அது தனியாக எடுக்கணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் நேம் அல்லது லெட்ஜர் நேம் க்ரியேட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு குறிப்பிட்ட பேருக்கு கீழே ஸ்டாண்டர்டான பேருக்கு கீழே குரூப்பிங் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் நேம்குள்ளார குரூப்பிங் ஆகிருக்கு. ட்ரையல் பேலன்ஸில் பாருங்கள், இப்போ இது ரெண்டும் பேங்க் அக்கௌண்ட், இது ரெண்டும் என்ன குரூப்பு கீழே இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒரு குரூப்பில் இருக்குது. இந்த கேஷ் அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் லெட்ஜர் நேம், அது எது கீழே இருக்குது, கேஷ் இன் ஹேண்ட்ன்ற குரூப்புக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் லெட்ஜர் நேம் இருக்குன்னா அது நிச்சயமாக ஏதாவது ஒரு குரூப்பிங் கீழே வரும். இந்த குரூப்பிங் அப்படிங்கிறத வச்சு தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட்டா இல்லை பேலன்ஸ் ஷீட்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைடில் அசட் அதாவது சொத்து, ரைட் சைடில் லையபிலிட்டி நம்ம கட்ட வேண்டியது என்ன அப்படின்றது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, நான் வெளியே யாருக்கிட்ட எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வர்றது நம்மளுடைய அசட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் நம்ம லையபிலிட்டின்னு சொல்லுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக பின்னால் பார்க்கலாம். பட் ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்னால் 12 மாதங்களினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது ஒரு ஃபினான்ஷியல் இயராக இருக்குது. இப்போது இது எப்படி இருக்குன்னா ஒரு வருஷத்தினுடைய ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது 1/4 அந்த ஒரு பர்டிகுலர் இயர், சரி ஃபார் எக்ஸாம்பிள் 2016 வச்சுக்கிங்களேன், அப்போது 31/3/2017 வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு என்ன சார் உபயோகம் அப்படின்னா நான் வருமானத்துக்குள்ளார செலவு பண்ணியிருக்கேனா இல்லையான்றதை ஒரு தனி மனிதன் பார்த்துக்கலாம். இந்த வருஷம் எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக என்னுடைய பிஸ்னஸில் அப்படிங்கிறத ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பார்த்துக்கலாம். ரெண்டு பேருமே பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தா அவருடைய சொத்து என்ன பொறுப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை உபயோகப்படுத்த போகிறோம். வாங்க அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.
எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.